ஒரே தூக்கம் போல. ஒரு வழியா லாஸ்ட் எபிசோட்ல துபாய் மெரினால நம்ம தங்கி இருந்த ஸ்டேல இருந்து எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி மெட்ரோ பஸ் எல்லாம் பிடிச்சி அபுதாபி சென்ட்ரல் வந்தோம். அபுதாபி சென்ட்ரல்ல இருந்து மாஸ்க் எப்படி வந்தோம், மாஸ்குள்ள என்ட்ரானது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து லாஸ்ட் எபிசோட்ல போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. தேங்க்யூ. அபுதாபியில இருக்க கிராண்ட் மாஸ்க்ல என்ட்ரன்ஸ்ல ஃப்ரீ பாஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அண்டர் கிரவுண்ட் வழியா மாஸ்க் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். போற வழியில நிறைய இந்த மாதிரி டிராவலேட்டர்ஸ் போட்டிருக்காங்க, நடந்து போறதுக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிளஸ் வழியெல்லாம் வந்து மாஸ்க் எப்படி கட்டினாங்க, கட்டினப்போ எடுத்த போட்டோஸ், அந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ கடைசியா தெரியுற இந்த எஸ்கலேட்டர்ல ஏறும் போதே நமக்கு மாஸ்கோட வியூ தெரிய ஆரம்பிச்சிருது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பிரம்மாண்டமா இருக்குல்ல. இந்த மாஸ்க பத்தின இன்னும் பல தகவல்கள் தெரியும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இப்ப இந்த மாஸ்க் இவ்வளவு பெருசா இருக்கு இல்லைங்களா, இதோட பரப்பளவு எவ்வளோ லேண்ட்ல வந்து இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 30 ஏக்கராம். 30 ஏக்கருக்கும் மேல, அதாவது வெளியே எக்ஸ்டீரியர் அந்த பார்க்கிங் எல்லாம் சேர்க்காம இந்த இடம் வந்து 30 ஏக்கருக்கும் மேல அப்படின்னு கூகுள் சொல்லுது. UAE பொறுத்த வரைக்கும் கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் மாஸ்க் இதுதான். கேபிட்டல் சிட்டி அபுதாபியில லொகேட் ஆயிருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்க். இதை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷேக் சையத் பின் சுல்தான் அல் நஹியான். அவர் யாருன்னா, அவர் தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு இங்க சொல்றாங்க. UAE-யோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அவர் தான். எப்ப கட்டினாங்கன்னா 1994ல ஆரம்பிச்சு 2007 வரைக்கும் நடந்திருக்கு கட்டுமான பணி. 2007ல வந்து பப்ளிக்கு ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாஸ்க் எவ்வளவு பெருசுனா 40,000 பேரை வந்து அகாமடேட் பண்ற அளவுக்கு பெருசு. இதுல இருக்க அந்த மெயின் பிரேயர் ஹால்ல 7,000 பேர் அட் அ டைம் உட்கார்ந்து ப்ரே பண்ணலாமா. அது இல்லாம 2 தனியான பிரேயர் ஹால்ஸும் இருக்கு. விமென்க்கு அப்படின்னு சேர்த்து தனியா 2 பிரேயர் ஹாலும் இருக்கு. அப்புறம் இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல டோம்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கூம்பு மாதிரி இருக்குல்ல, மோஸ்ட்லி இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல இந்த டோம் மாதிரியான அமைப்பு நம்ம நிறைய பில்டிங்ல பார்க்கலாம். நிறைய பள்ளிவாசல், மசூதி, அப்புறம் தாஜ்மஹால், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி இந்த மாஸ்க்ல மொத்தம் 82 டோம் இருக்குங்களாம், பெருசும் சின்னதுமா சேர்ந்து. இருக்கிறதுலே பெருசு வந்து இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய டோம்ஸ். அது இல்லாம பெருசா இருக்கு இல்லைங்களா, ஸ்தூபின்னு சொல்லுவோம், மினரட்ஸ், இது வந்து 4 இருக்கு மொத்தம். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 106 மீட்டர் கிட்ட வருது. இப்ப நம்ம பாக்குறோம்ல கோல்டெல்லாம் பெயிண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு தூண் மாதிரி, தூணுன்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டா, இதோட பேர் என்னன்னா காலம்ஸ். இந்த காலம்ஸ் மட்டுமே 1000க்கு மேல இருக்கு இந்த மாஸ்க்குள்ள. அதோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் பெயிண்ட் தான். இந்த மாஸ்க பகல்ல இப்படி இருக்குங்களா, நைட்ல வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த மாஸ்கோட அந்த லைட்டிங்ஸோட பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். ஆக்சுவலா நாங்க பகல்ல தான் போனோம், இருந்தாலும் நைட்ல எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அட்டகாசமா இருக்கு இல்லைங்க நைட் வியூ. நீங்க வந்து வரும்போது பிளான் பண்ணி ஒரு சாயந்தரம் 4 மணி போல இல்ல 5 மணி போல இங்க இருக்க மாதிரி வந்தீங்கன்னா பகல் வியூ நைட் வியூ ரெண்டுத்தையுமே நீங்க பாத்துட்டு போலாம். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகான மாஸ்க். இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் இருக்கு. வாங்க மாஸ்க் இந்த உள்ள போய் பார்த்தோம்னு வைங்களேன், இந்த சுவர்ல வந்து இந்த மாதிரி கொடி கொடியா போற மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்கல்ல, இது எல்லாமே மார்பிள் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன்ஸ் தூரத்துல வந்து பார்க்கும்போது பெயிண்டிங் மாதிரி தெரியும், பட் வந்து மார்பிள்லே வந்து பண்ணிருக்காங்க.
அது நேர்ல பார்க்கும்போதுதான் தெரியுது. அது இல்லாம இந்த மாஸ்க்ல இன்னும் 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒன்னு கார்பெட். இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இந்த கிரீன் கலர்ல கார்பெட் சூப்பரா இருக்குல்ல. இதுதான் வந்து உலகத்திலே பெரிய ஹேண்ட் நாட்டட் கார்பெட். இதோட அளவு பாத்தீங்கன்னா 5400 ஸ்கொயர் மீட்டர். ஹேண்ட் கிராஃப்டட் பை 1200 ஆர்டிசன்ஸ். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹேண்ட் நாட்டட் கார்பெட் இங்கதான் இருக்கு. அதாவது உலகத்திலே பெரிய கையால் பின்னப்பட்ட கார்பெட் இங்க அபுதாபி கிராண்ட் மாஸ்க்ல தான் இருக்கு. இது வந்து ஈரானை சேர்ந்த ஒரு கார்பெட் கம்பெனி வடிவமைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1200 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 வருஷம் ஆச்சுங்களா இந்த கார்பெட் ஒர்க் பண்ணி முடிக்க. அந்த டிசைனிங் எல்லாம் சேர்த்து கையால பின்னது எல்லாமே சேர்த்து 2 வருஷம் முழுசா முடிஞ்சிருக்கு இது பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த கார்பெட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க இருக்க சான்லியர் லைட்ஸ். இந்த மாஸ்க்ல மொத்தம் 7 கிறிஸ்டல் சான்லியர்ஸ் இருக்கு. சான்லியர்ஸ் எல்லாம் ஜெர்மன் கம்பெனில இருந்து பண்ணது. ஒரு ஜெர்மன் கம்பெனி பண்ணி கொடுத்துருக்கு. எக்கச்சக்கமான ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்ஸ் வந்து பதிச்சு செஞ்சிருக்காங்க. இதுலயும் குறிப்பா அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பெரிய சான்லியர் வந்து சின்னது மாதிரி வீடியோல தெரியுது, பட் நேர்ல பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மீட்டர் ஹைட்டு, ஒரு 10 மீட்டர் அக்ராஸ் அந்த அகலம் அப்படி இருக்கு. சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த பெரிய சான்லியர் லைட் வந்து இந்த மாஸ்க்கு உள்ள ரொம்பவே வந்து அழக சேர்க்குது. கிட்டத்தட்ட 12 டன் வெயிட்டுங்களாம் இந்த ஒரு சான்லியர் மட்டும். எக்கச்சக்க ஸ்வரோஸ்கி கல் பதிச்சிருக்காங்க இதுல. வெளியே பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மிரர் எஃபெக்டுக்காக இந்த பூல் செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க நைட்ல லைட் வெளிச்சத்தோட பார்க்கும்போது அந்த லைட்ஸ் வந்து இந்த தண்ணியில அப்படியே பட்டு ஒரு மிரரிங் எஃபெக்ட் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம், டைம் பத்தாது. அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. அந்த சுவர்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப கலைநயத்தோட ரொம்ப நுட்பமா வந்து செதுக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த அபுதாபி கிராண்ட் மாஸ்க். அவ்வளவுதாங்க, கிராண்ட் மாஸ்க நல்லா சுத்தி பார்த்த ஒரு திருப்தியோட வெளியே வந்துட்டோம். திருப்பி அதே மாதிரி டிராவலேட்டர்ல டிராவல் பண்ணி தான் வரணும். வர வழியில நிறைய சௌவனீர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஏதாவது ஞாபகார்த்தமா வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஒட்டக சிலை, அப்புறம் ஒட்டக பால்ல செஞ்ச சோப்பு, அது மாதிரி நிறைய இருந்துச்சு. நாங்க எதுவும் வாங்கல, எல்லாம் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியா இருந்துச்சு. அப்புறம் இந்த லைட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். கிராண்ட் மாஸ்க் உள்ள போயிட்டு பார்த்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலா உள்ள வந்து vlog பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. வேணும்னா வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், பேசக்கூடாது. ஸோ வந்து நாங்க நிறைய வீடியோ தான் கேப்சர் பண்ணிருக்கோம். வீடியோ போட்டோஸ் எடுத்து தான் அதிகம். ஆமா, நிறைய போட்டோ ஸ்பாட் இருக்கு. எல்லாம் இன்ஸ்டாகிராம் போட்டோ ஸ்பாட்ஸ் நிறைய இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு, டீட்டெயில்ஸ் எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பட் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம ஊர்ல தாஜ்மஹால் மாதிரி இந்த ஊர்ல இந்த மாஸ்க் சொல்லலாம். இது மாஸ்க் ஆக்சுவலா இங்க வந்து ஐடியல் டைம் எவ்வளவு தேவைப்படும் ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours இல்ல இன்னும் லெக்சரா இருந்தா கூட பொறுமையா பார்த்துட்டு வரலாம். இது வந்து ஃப்ரீ தான், இதுக்கு வந்து காஸ்ட் எதுவும் கிடையாது என்ட்ரி. பட் வந்து நம்ம அந்த ஃப்ரீ பாஸ் வந்து வாங்கிக்கணும். இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரினா, இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயே கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். காஸ்ட் வந்து ஃப்ரீ. நாங்க வந்து காஸ்ட் ஃப்ரீன்னு பார்த்தோமே தவிர அப்பாயின்மெண்ட் போடணும்னு பார்க்கல, தெரியல எங்களுக்கு. அப்புறம் இங்க வந்து அது வேற ஒரு பயம் வந்துருச்சு. இவ்வளவு தூரம் 2 hour டிராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போக முடியாது, அப்பாயின்மெண்ட் இல்ல. இது வேற ஃப்ரைடே, அவங்களுக்கு அந்த நமாஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அது ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. பட் அப்புறம் பார்த்தா உள்ள போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ பாஸ் மொபைல்லேயே ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் செல்ஃப் நம்மளே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது பண்ணோம்னா உள்ள நடக்கணும். ஆனா கொஞ்சம் ஆக்சுவலா வந்து மால் இருக்கு கீழே, நம்ம என்ட்ரு ஆகிறது வந்து மால்குள்ள போயிட்டு நிறைய டிராவலேட்டர்ஸ் இருக்கு. நிறைய தூரம் நடந்து போய் உள்ள அந்த அங்க இருக்கிற மாஸ்க வந்து ரீச் பண்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, வீடியோஸ் பாருங்க. அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பஸ் வெயிட் பண்ணி, பஸ் ஆக்சுவலாக நின்றுது, கிளம்பிடுச்சு. கரெக்டாக ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஹாய், ஒரே தூக்கம் போல.
2 hours later. ஹாய். ஹாய். டைம் ஆயிடுச்சு. அபுதாபி போயிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு. 2-3 வண்டி, அதாவது பஸ் ஒரு பஸ் தான். நம்ம வந்து IBN பட்டத்தால வந்து இறங்கினோமா, வந்து இறங்கிட்டு அங்கிருந்து ஜபலலி மெட்ரோ எடுத்தோம். அப்புறம் ஜபலலில இருந்து திருப்பி TNCC மெட்ரோ எடுத்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நடந்து 4 மணி ஆயிடுச்சு நம்ம வர்றதுக்கு. பசி, வீட்டில் வாங்கிட்டு திங்ஸ் இருக்கு, இல்லைன்னா வெளியே கூட சாப்பிட்டுருக்கலாம். இது வேஸ்ட் ஆகிடும். அப்போ நாளைக்கு நம்ம இந்த ரூம் செக் அவுட் பண்ணுறோம். எக்கெல்லாம் இருக்கா, இப்போ சமைக்கலன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால லைட்டாக டீ மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து எக் மசாலாவும் சைடில் நூடுல்ஸ் ரெடி ஆகிருக்கு. இது சாப்பிட்டுட்டோம்னா அவ்வளோதான், இதோட குக்கிங் இந்த வீட்டில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு நம்ம டின்னர் வெளியே ஸோ செஞ்சிட்ருக்கேன். எப்படி இருக்கு டேஸ்ட்? யார் பண்ணா? அப்புறம் அபுதாபி ட்ரிப் வர்த்தா? ஒர்த்து தான். நம்ம தனியா டாக்ஸியில் வண்டி புக் பண்ணி போயிருந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கும். நம்ம பஸ்ல போயிடுவோம் இல்லையா, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஆக்சுவலா வந்து டிராவலே ரொம்ப ஜாஸ்திங்களா, ஒரு 2 ஹவரா. அது இல்லாம ஸ்ட்ரைட்டா இப்ப நம்ம வீட்டுல இருந்து நேரம் பஸ் பிடிச்சி போறோம்னா கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம இங்க இருந்து IBN பட்டுட்டா மால்ன்ற ஸ்டேஷன் கிட்ட தான் வந்து அந்த அபுதாபி பஸ் போய் ஏறணும். இந்த சைட்ல இருக்கவங்க அதுக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின் இல்ல. அதாவது இங்க மெட்ரோல ரூம் கிட்ட இருக்கு இல்லைங்களா மெரினா மெட்ரோ, இங்க ஏறி ஜப்லரியில இறங்கி ஜப்லரியில இருந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி இன்னொரு ட்ரெயின் எடுத்து போகணும். ஸோ அங்க ஒரு இன்டர்சேஞ்ச் இருந்தது. அப்புறம் அங்க போயிட்டு பஸ் அபுதாபிக்கு போய் இறங்கிட்டோம். நாங்க நினைச்சோம் மாஸ்க்கு நேரம் கிட்ட போய் இறங்கிடுவோம். பஸ் எடுத்து இறங்க மாட்டேன் மாஸ்க்கு அப்படியே உள்ள ஒரு 1/2 மணி நேரத்துல உள்ள போயிட்டு உள்ள ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடும் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா பஸ் வந்து 1/2 hour போற மாதிரி இருக்கு. பஸ் வந்து மாஸ்க் வழியா தான் போகுது. என்ன கொடுமைனா பஸ் வந்து மாஸ்க் வழியா தான் போகுது. அங்கே இறக்கி விடுவாங்கல்ல, அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, மாஸ்கை தாண்டி 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி அபுதாபி மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க இறக்கி விடுறாங்க. அங்க இருந்து திருப்பி இங்க இருக்க துபாய் நோல் கார்டு வந்து அங்க வேலிட் கிடையாதான். அங்க இருக்க பஸ்ல டிராவல் பண்ணணும்னா அங்க இருந்து பஸ்ஸோ டாக்ஸியோ பிடிச்சுதான் திருப்பி கிராண்ட் மாஸ்க் வரணும். நம்ம போன வழியிலே 1/2 hour எக்ஸ்ட்ரா தாண்டி திருப்பி அந்த 1/2 hour டிராவல் பண்ணி மாஸ்க்கு வரணும். திருப்பி ரிட்டர்ன் போகும்போது இங்க இருந்து 1/2 hour கழிச்சுதான் போய் அபுதாபி பஸ் ஏற முடியும். அபுதாபில இருந்து துபாய் பஸ் ஏற முடியும். அது இல்லாம அந்த பஸ் எப்படின்னா திருப்பி மாஸ்க் வழியா வந்துதான் வரும். காமெடி ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் ஆனா ரொம்ப டிராக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சோம் ஏன் வந்து துபாய் கார்டு வந்து இங்க வேலிட் இல்லைன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா மேபி அது கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரணும்னு அப்படி பண்ணிருக்காங்களா, அவங்க கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரணும்னு அப்படி பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு முட்டை மசாலா மேகி? வீட்டுல எல்லாம் பார்த்து போட்டு செய்யறப்ப கூட ஒரு டேஸ்டா வராது. ஆக்சுவலா டேஸ்டா இருக்கு. டேஸ்டா தான் இருக்கு. அடுத்து எதுவும் ப்ரீ புக் பண்ணி வைக்கலாம். பட் இங்க பக்கத்துல இருக்க லொகேஷன் ஏதாவது போகலாம். JBR பீச் இருக்கு, பப்ளிக் பீச் இருக்கு. அப்புறம் மெரினா வாக்வே இருக்கு. இங்க 2 இடத்துக்கும் போகலாம். ஏன்னா நேற்று நம்ம அந்த யாட்ல போனோம் இல்லைங்களா, அதுலதான் கவர் ஆயிடும். அது இல்லாம நமக்கு பீச் போயிட்டு இன்னைக்கு 8 o'clock வந்து டவ் க்ரூஸ் இருக்கு. அதுவுமே வந்து அந்த மெரினால தான் நடக்கும். அதனால நம்ம பீச் போலாம். சாப்பிட்டுட்டு பீச் போலாம். ஒரு வழியா கிராண்ட் பார்த்து ஒரு வழியா பஸ் வெயிட் பண்ணி பஸ் ஆக்சுவலா நின்னது கிளம்பிடுச்சு. கரெக்டாக ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் கிளம்புறதுக்கு. ஐயோ பஸ் போச்சா? எங்க போனோம் நம்ம? மறந்துட்டேன். அபுதாபி போயிட்டு வந்துட்டோம். அடுத்த லொகேஷன் போயிட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம்.